அம்பத்தூர் காவல் குற்றப்பிரிவு ஆய்வாளரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி 300க்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக வந்து அம்பத்தூர் உதவி ஆணையர் கனகராஜ், ஆவடி காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் புகார் அளித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகரான நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பன் விவரம் என்ன? தேவப்பிரியன், அம்பத்தூர் காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் செங்குட்டுவன் என்பவரை கைது செய்து அவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 300க்கும் மேற்பட்டவர்கள் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் இருந்து உதவி ஆணையர் அலுவலகம் வரையில சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக நடந்து வந்து புகார் அளிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பத்தூர் காவல் உதவி ஆணையர் கனகராஜ், ஆவடி காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி ஆகியோர் இந்த புகாரை ஏற்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது அம்பத்தூர் சித்தரோடம் பகுதியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவர் அவருக்கு சொந்தமான 3 கோடி மதிப்பிலான 2.5 கிரவுண்ட் நிலம் அவருக்கு இருந்து வருகிறது. பூர்வீகமாக வசித்து வரும் இவர் எதிரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பொய்யான ஆவணங்களை தயாரித்து அபகரிக்கப்பட்டது தொடர்பாக பூந்தமல்லி நீதிமன்றத்துல சிவில் வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலத்தின் உரிமையாளர் சுதர்சன் என்பவரை விசாரணைக்காக அழைத்த குற்றப்பிரிவு ஆய்வாளர் செங்குட்டுவன் அவரை 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு கைது செய்ததாக கூறப்படுகிறது. இந்த 15 நாள், அதாவது நிலத்தின் உரிமையாளர் சுதர்சன் கைது செய்யப்பட்ட இந்த 15 நாட்களில் அவருடைய மனைவி சர்மிளா மற்றும் 3 மகள்கள் ஆகியோரை அந்த எதிரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் சாலையில் நடந்து சென்று வந்த பொழுதெல்லாம் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் அது தொடர்பாக கொடுத்த புகாரை கூட அம்பத்தூர் காவல்துறையினர் விசாரிக்காமல் மெத்தனமாக செயல்பட்டு எதிரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாகவும் அந்த புகாரை முன்வைத்து அந்த 4 பேர் உட்பட அந்த கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் 15 வழக்கறிஞர்களோடு சேர்ந்து இந்த ஊர்வலமாக நடந்து வந்து புகார் அளித்திருக்கிறாங்க. இந்த நிலையில சுதர்சனம் இது தொடர்பாக மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில நேற்று உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு நேற்று இரவு 7 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு அவருடைய மனைவி சர்மிளா, 3 மகள்கள் தீபிகா, காவியா, சந்தியா ஆகியோர் வழக்கறிஞர் 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களோடு இந்த புகார் அளிக்க வந்திருக்கிறாங்க. இது தொடர்பாக அம்பத்தூர் காவல் உதவி ஆணையர் கனகராஜ், ஆவடி காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி ஆகியோர் அவர்களை அழைத்து சுமார் 1 மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியா, காவல் ஆய்வாளர் தரப்புல என்ன விளக்கம் சொல்லப்படுது? அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன சொல்றாங்க? உடல் பிரேத பரிசோதனை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதா உயிரிழந்த நபருடைய உடலானது? தற்போது காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு என்ன விளக்கம் தராங்க? கன்னியப்பன், இது சம்பந்தமாக ஆவடி மாநகர காவல் ஆணையாளர் அவர்களோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட உதவியாளர்கள் அவரோட ஆலோசனை கேட்டு வராங்க. உயிரிழந்த சுதர்சன் நேற்று இரவு தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடலானது தற்போது உடலை வாங்க மறுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அந்த 300க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் உதவியாளர் கனகராஜ் அவருடைய அலுவலகத்தின் வாயிலில் அமர்ந்து கோஷமிட்டபடியும் கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய வேண்டும் எனவும் அவருக்கு உடனடியாக செயல்பட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் செங்குட்டுவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக அந்த கோஷமிட்டு வராங்க. இதுவரை விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. தேவப்பிரியன், தற்போது ஆய்வாளர் செங்குட்டுவன் தற்போது பணிக்கு வந்துட்டு இருக்காரா? அவர் தரப்புல என்ன சொல்றாங்க? இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர் இந்த காவல் நிலையத்துல பணிக்கு வரவில்லை. வேறொரு அயல் பணி காரணமாக வெளியூர் சென்றிருப்பதாகவும் இது தொடர்பாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் சந்தீப்ராய் ரத்தோர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார் என கூறப்பட்ட நிலையில யாரும் இதுவரை அங்கிருந்து கலைந்து செல்லவில்லை. அவர் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். எதிரி கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைது செய்து அவருடைய நிலத்தை சம்பந்தமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுதான் வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கன்னியப்பன்.